ஹலோ குட் ஈவினிங் எவ்ரிபடி. என்னை பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் போட போகிறோம். ப்ரெடேட்டர் கேமிங்லேருந்து பேசுகிறோம். நாங்கள் பிரசாத். ஸ்குவாட் ரெஜிஸ்டர் பண்ணாங்க, நிறைய பேர் வரலன்னு சொல்லிட்டாங்க. என்ன காரணம்னு தெரியலை, பின்னாடி பார்த்துக்கலாம். ஓகே, ஆர்ஜி ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா 3 பேர் தான் வந்திருக்காங்க. எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெடேட்டர் ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் இருக்காங்க. மீதி உள்ளவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல. தினேஷ் விஜய் மிஸ்ஸிங், நிதிஷ் கே மிஸ்ஸிங், தென் கர்மா என்கே மிஸ்ஸிங். என்ன ஆனாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். வேற எல்லாம் கரெக்டாக வந்திருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். ஸ்லாட் 2 ஃப்ரீக்கர்ஸ் வரல. ஸ்லாட் 3 ரைஸ் ரெஜிஸ்டர் பண்ணாங்க, பின்னாடி வரலன்னு சொல்லிட்டாங்க. ஷார்ட் 4 ஃபீல்ட். தென் 12 பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை காணல. 14 ஓகே. தென் 8 லைட் வரலன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ரெஜிஸ்டர் பண்ணாங்க, பட் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸ்லாட் 9 பார்த்தீங்கன்னா ஆஸ்டெட்டிக் குரூப் வரல. ஸ்லாட் 10 நாட் ரெஜிஸ்டர் ஓகே. தென் 14 15 16 17 18 ஓகே. 19 ஓகே. 20 பார்த்தீங்கன்னா நாட் ரெஜிஸ்டர்ட். வேறு எல்லாம் கரெக்டாக வந்திருக்காங்க. ஓகே, பார்க்கலாம். ஃப்ளைட் ரூட் பார்த்தீங்கன்னா நோ ஆப்ஷனில் ஸ்டார்ட் ஆகுது, செவரனியில் போய் முடியுது. துரை எக்ஸ்பெக்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நோ ஓப்பனில் 2 ஸ்குவாடு குதிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ராக்கி பாய் ஸ்குவாடு குதிக்கிறாங்களா? சூசைட் ஸ்குவாடு நோ ஓப்பனில் தான் குதிக்கிறாங்க. ராக்கி பாய் ஸ்குவாடு மூவ் ஆடுறாங்க. சைக்கோ ஸ்குவாட வைப்ரன்ஸ் ஸ்குவாடும் மிலிட்டரி பேஸ் போகிறாங்க. நோ ஓப்பனில் ஒரு ஃபைட் இருக்க வாய்ப்பு இருக்குது. மில்டார் யாருமே குதிக்கலை. ஐ திங்க் மில்டா பவரில் பார்த்தீங்கன்னா TN25 ஸ்குவாடு போகிறாங்க. எஸ்னே பார்த்தீங்கன்னா ராயல் இண்டியஸ் போகிறாங்க. எஸ்னேக்கு டீம் 4 பார்த்தீங்கன்னா டீம் 4 ஷீல்டு ஸ்குவாடு பார்த்தீங்கன்னா ரோஸாக்கு போகிறாங்க. செவர்னி ஒரு ஹார்ட் ட்ராப்பாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். செவர்னியில் தான் எல்லோரும் குதிக்கிறாங்க. ஆர்ஜி ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ரேஞ்ச் போகிறாங்களா? யா மேபி. ஆர்ஜி மாஸ்டர் ஆஃப்லைன் போயிட்டாங்க. ஆர்ஜி மாஸ்டர் என்னாச்சு? மாஸ்டர் ஆஃப்லைன் போயிட்டாங்க. ஓகே, இப்போ செவர்னியில் பார்த்தீங்கன்னா செவர்னியில் 3 ஸ்குவாட் இறங்கியிருக்காங்க. இம்மார்டல் ஸ்குவாட், கிரேட் ஸ்குவாட். கிரேட் ஷாய்ஜி நீங்களும் பார்க்கலாம். ஒன்று கிரேட் ஸ்டர்லின் நாங்கள் மாடியில் இருக்காங்க, அடிக்கிறாங்க. தக் ரமேஷ் பார்த்தீங்கன்னா துரை நாக் பண்ணிட்டாங்க. துரை காலி. கிரேட் ஷர்லின் மாஸ்டர் ஆஃப்லைனில் தான் இருக்காங்க. தக் ரமேஷை திருப்பி பார்க்கலாம். மாஸ்டர் செத்துருவாங்க ஐ திங்க். அஜய் கில்லர் டாக்ஸி எஸ்கே பார்த்தீங்கன்னா சைக்கோ ஸ்குவாட் பார்த்துலேயும் ஃபைட் நடக்குது, பார்க்கலாம். ஜபி ஜோஸ் செத்துட்டாங்க. ஆக்சி எஸ்கே நாக்கில் இருக்காங்க. ப்ரூட்டல் கித்திகேஜ் வைரன் ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா 2 டெத். சைக்கோ ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா ஷீ புஷ் எஸ்பி ஸ்ரீ அவங்க பார்த்தீங்கன்னா நாக்கில் இருக்காங்க. ஆல்ரெடி ஒரு டெத் விழுந்திருக்கு சைக்கோ ஸ்குவாடில். இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரையோ 2 ட்ரையோ ஆகிட்டாங்க.
கிளியர் ஆகி நாக்கில் இருக்காங்க. எஸ் ப்ரூட்டல் பிசிகேஜ் கில் ஆகிட்டாங்க. எஸ் அருமை அருமை. பார்த்தீங்கன்னா ப்ரூட்டல் பிசிகேஜ் பார்த்தீங்கன்னா சைக்கோ ஸ்குவாடை முடிச்சிட்டாங்க. இப்போ 2 ரிவே ஆகிறாங்க. ஓகே ரிவே ஆகிட்டிங்களா? எஸ் சசன் சிவஸ் டிஎக்ஸ் குமரன் மறுபடியும் ஒரு ஃபைட் நடக்குது நோ ரப்னில். பார்த்தீங்கன்னா சூசைட் ஸ்குவாடும் ராக்கி பாய் ஸ்குவாடும் இங்கே இருக்காங்க. கிரீட் கவிங் டு அர்ஜுன் விக்டர். எஸ் பார்த்தீங்கன்னா ராக்கி பாய் ஸ்குவாட் காலி ஆகிட்டாங்க. மறுபடி கிரீட் ஸ்குவாட் பக்கத்தில் ஃபைட் நடக்குது, பார்க்கலாம். கிரீட் ஸ்குவாடில் ஒரு ஆள் காலியா? எஸ் கிரீட் ஷெர்லின் காலி ஆகிட்டாங்க. எஸ் கிரீட் ஷாய்ஜி நாக்கு வச்சுட்டாங்க. இம்மார்டல் மதனை பார்த்தீங்கன்னா ஆன்டிடோட் ஸ்குவாட். கிரீட் அர்ஜுன் விக்டர் பார்த்தீங்கன்னா கிரீட் கவினை நாக்கு வச்சுட்டாங்க. கிரீட் ஜெகத்தை நாக்கு வச்சுட்டாங்க. இம்மார்டல் சிஎஸ்கே டாப்பில் இருக்காங்க. கிரீட் கவின் காமனில் கவர் எடுத்துருக்காங்க. இம்மார்டல் சிஎஸ்கே பார்த்துட்டாங்களான்னு தெரில. அடிக்கிறாங்க. சர்ஜன் விக்டர் நாக் ஆகிட்டாங்க. இம்மார்டன் மதன் நாக்கு வச்சுட்டாங்க. தக் ரமேஷ் நாக்கு வச்சுட்டாங்க. எஸ் தக் ரமேஷ் ஏறுறாங்க. இவங்கள முடிச்சிடுவாங்க. எஸ் கிரீட் கவினை முடிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா இம்மார்டல் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூட் க்ரூவில் இறங்கியிருக்காங்க. பிகாஸ் ஆட்டிடியூட் க்ரூ அவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால இம்மார்டல் ஸ்குவாட் அனுப்பி விட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்குவாட் வர்சஸ் ஒரு டுவோ. மேட் சைட்ராக்ஸ் குட்டி மேட் ஸ்குவாட் பக்கத்தில் மறுபடியும் ஃபைட் நடக்குது. மேட் சைட்ராக்ஸ் நாக்கில் இருக்காங்க. ஓ டீம்மேட்ஸ் எல்லாம் எங்கே இருக்காங்கன்னு தெரில. எஸ் மேட் பாப்பி, மேட் சைட்ராக்ஸ், மேட் க்ரூட் வந்துட்டு இருக்காங்க. எஸ் மேட் சைட்ராக்ஸை கில் பண்ணிட்டாங்க. மேட் சைட்ராக்ஸ் காலி. ஆபெக்ஸ் ஹீரோ ஒரு மேட் ஸ்குவாட் அடிச்சுட்டு இருக்காங்க. அருமை. வேற எங்கேயாச்சும் ஃபைட் நடக்கிற மாதிரி தெரியுதா? தெரியலையே. ஆர்ஜி மாஸ்டர் செத்துட்டாங்களா? இல்லை, ஆர்ஜி மாஸ்டர் வந்துட்டாங்க. ஆர்ஜி ஸ்குவாட் எங்கே இருக்காங்கன்னு தெரில. ஷூட்டர் மேட்ச் பக்கத்தில் இருக்காங்க. வேற எங்கேயாச்சும் ஃபைட் நடக்குதுன்னு பார்க்கலாம். எஸ்னேல ஒரே ஸ்குவாட் தான் இருக்காங்க. ராயல் 90s. ஸ்டாம் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா ஜார்ஜா போல் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்காங்க. ஆர்ஜி மாஸ்டர் இறங்கிட்டாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆர்ஜி ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா தமிழ் ஸ்குவாட் மிஸ் ஆகுது. ஸ்னோவலண்ட் என்ன ஸ்குவாட் மூவ் ஆகலை. வேற எங்கே ஃபைட் நடக்கிற மாதிரி தெரியலை. டேலிஸ் கேங் பார்த்தீங்கன்னா ஜார்ஜா போல் பில்டிங்ஸில் இருக்காங்க. மிஸ்டர் ஜோக்கர் ஒன்று ஸ்குவாட் அவனை பார்த்துட்டு வந்துடலாமா? மிஸ்டர் TN75 ஸ்குவாட் என்ன பண்ணுறாங்க பார்க்குறான். மிஸ்டர் ஜோக்கர்
நான் எனிமீஸ் நினச்சேன், எல்லாமே டீம்மேட்ஸ் தான். எஸ் பார்க்கலாம். எங்கள் மெல்ட்டா பவர் போயிருக்காங்க. ப்ரெடேட்டர் ஸ்குவாட் ட்ராப் எடுக்க வந்துட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் எந்த ஸ்குவாடும் கிடையாது. இவங்க வேற இங்கே ஃபைட் நடக்கிற மாதிரி தெரியல பெருசாக. ஒன்று இம்மார்டல்ஸை பார்த்துட்டு வந்துடலாம். ஃபுல் ஸ்குவாடு தான் இருக்காங்க. செவர் நீ சோனுக்குள்ளே இல்லையா? இல்லை, அவுட் ஆஃப் சோன் தான். இவங்க சோனுக்கு மூவ் ஆகணும். கிரேட் ஜெகத் சோன் வந்துருச்சு. ஃபைட் சுவாரஸ்யமாக இருக்கும்னு தெரியல. சோன் கிராஸ் ஆகிடுச்சு. அடிக்கிறாங்க. இந்த வீட்டுக்கு ஒரே ஒரு கிரெனேட் தான். 2-3 கிரெனேட்டை தூக்கி போட்டுருங்க. குக் பண்ணி எல்லோரும் செத்துருவாங்க. கிரீட் ஜெகத் உங்கள்கிட்ட கிரெனேட் இல்லையா? சோன் அவுட் ஆகிடுச்சு. இறங்க ஃபைட் நடக்குதான்னு தெரியல. ஆர்ஜி ஸ்குவாட் உள்ளே வந்துட்டுருக்காங்க. ஏறுறாங்க வேறு வழி இல்லாத. இல்லை, பேக் வாங்கிட்டாங்க. ஃபைட் சுவாரஸ்யமாக இருக்கிற மாதிரி தெரியல. கிரீட் ஜெகத்து ஏறுறாங்க. இம்மார்டல் மதன் பார்த்துட்டாங்களான்னு தெரியல. மூவ் வர்றாங்க. இம்மார்டல் மதன் என்னாச்சு? அவங்கள மட்டும் விட்டுட்டு இருக்காங்க. இம்மார்டல் மதன் ஐ திங்க் ஆஃப்லைன் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, வேறு எங்கேயாச்சும் பார்க்கலாமா? ராயல் இண்டியன்ஸும் உள்ளே வர்றாங்க. ஆராய்ச்சியும் உள்ளே வராங்க. இந்த ஸ்குவாட் பக்கத்தில் ஃபைட் நடக்க போகிறது தெரியல. என்சி ஸ்குவாட் ஃபார்ம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பக்கத்தில் ஒரு ஃபைட் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏஎம்சி ஸ்குவாட் பக்கத்துலேயே வந்துட்டுருக்காங்க. டிராவன் கிளா பார்க்கலாம். ஏஎம்சி அஜித்தம் பார்க்கலாம். ராவன்க்லா போயிட்டாங்க. பிளேஸ் ஒன்றில் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் விக்டர் நாக் ஆகிட்டாங்க. அர்ஜுன் விக்டர் பிளேஸ் ஒன்றில் நாக் ஆகிட்டாங்க. காப்பாற்றுவாங்களான்னு தெரியல. மறுபடியும் அங்கே TN75 ஸ்குவாட் பக்கத்துலேயே ராவன்க்லா வந்துட்டாங்க. மேட் க்ரூ டு நியூயார்க் கொச்சிங்கில் மறுபடியும் ஃபைட் நடக்குது. ராயல் இண்டியன்ஸ் பக்கத்தில் வந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஃபைட் சுவாரஸ்யமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ராயல் இண்டியன்ஸ் இறங்கிட்டாங்க. என்னப்பா ஓப்பனில் இறங்குறீங்க? அபிஷேக் கவி வந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஏஎம்சி வந்துட்டாங்க. ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா 4 ஸ்குவாட் 5 ஸ்குவாட். TN75 ஸ்குவாட் கொஞ்சம் தள்ளி இருக்காங்க. இல்லை, TN75 ஸ்குவாட் உள்ளே இருக்காங்க. மிஸ்டர் ஜோக்கர் மட்டும் மாற்றிக்கிட்டாங்க ஒரு வீட்டில். TN75 ஒரு நாக் விழுந்திருக்கு. TN75 2 நாக். ராயல் இண்டியன்ஸில் ஒரு நாக் விழுந்து TN75 3 நாக்.
எஸ்டிஎன்75 ஹேக்கர் மட்டும் தான் உயிரோடு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா ரேவன்க்லாம் பக்கத்தில் வந்துட்டுருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஃபார்மில் ஸ்குவாட் ஹவுஸில் எல்லோரும் வந்துட்டுருக்காங்க. சூசைட் ஸ்குவாட் வந்து தள்ளி இருக்காங்க. டிஎன்75 ப்ரோக்கன் பக்கத்தில் வந்துட்டாங்க. டிஎன்75 கிரேசி பார்த்தீங்கன்னா அபிஷோன் அப்படியே நாக்கு வச்சுருக்காங்க. ஒரு ஹெட் ஷாட், ஏடபிள்யூ ஹெட் ஷாட். ரிவே பண்ணுவாங்களான்னு தெரியும். டிஎன்75 ப்ரோக்கன் வந்துட்டாங்க. ரிட்ஜ் எடுத்துட்டாங்க. ஒரு நல்ல அருமையான கவரில் இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 5 ஸ்குவாட் இருக்குது. பார்த்தீங்கன்னா எந்த ஸ்குவாட் டாமினேட் பண்ணணும்னு தெரியலை. ஏஎம்சி ஜாக் பெனிஷோவில் நாக்கு வச்சுட்டாங்க. ராயல் ஃபெராத் இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். டிஎன்75 ப்ரோக்கன் சத்துட்டாங்க. அசேன் சூயஸ் ஃப்ரெண்டில் வந்துட்டாங்க. பேக்கப்புக்கு வெயிட் பண்ணுறாங்க. இல்லை நான் ஏறிப்பாங்க. M249 தான் வச்சுருக்காங்க. பேக்கப் ஆள் வந்துட்டாங்க. இனி ஏறுங்க ஏறுனா அடிச்சிடலாம். ஓ டிஎன்75 கிரேசி சொந்த டீம்மேட்ஸுக்கு கிரேனேட் போட்டாங்க தெரியாமல். இது பார்த்தீங்கன்னா ரியாஸ் மட்டும் உயிரோடு இருக்காங்க. ராவன்க்லா பார்த்தீங்கன்னா ராவன்க்லா ஒரு ட்ரையோ ஸ்குவாடை சுற்றிட்டு தான் இருக்காங்க. டிஎன்75 ஹேக்கர் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துறனுப்பா, நமக்கு எதுக்குப்பா வம்பு அப்படின்னு பேரில் இருக்காங்க. டாக்டர் டச் நாக் ஆகிட்டாங்க. டிஎன்75 கிரேசி ஏறுறாங்க. கிரேசி நாக் ஆகிட்டாங்க. எஸ் பார்த்தீங்கன்னா சூசைட் ஸ்குவாட் காலி. பார்த்தீங்கன்னா ரேவன்க்லாவில் ஒரே ஒரு ஆள் இருக்காங்க. ஆண்டனா மட்டும் தான் உயிரோடு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ராயல் நைன்டிஸ் மட்டும் தான் ஒரு ட்ரோயா இருக்காங்க. மிச்சம் 2 பேரும் சோலோ பீஸ் ஆகிட்டாங்க. ஆண்டனா கீழே தான் இருக்காங்க. பிஷோ நபி ஹீல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டனா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. சுற்றி போகிறாங்க. ஆண்டனா கிரைனேட் வீசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஷேக்குள்ளே கவர் எடுத்துருக்காங்க. டிஎன்75 ஹேக்கர் இன்னும் மூவ் ஆகலை. நமக்கு எதுக்குப்பா வம்பு, இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துடணும்னு அப்படியே இருக்கிறாரு. எஸ் அபிஷோனாவி பார்த்தீங்கன்னா ஆண்டனா முடிச்சிட்டாங்க. இந்த ஃபைட்டு ஒரு வழியாக எண்டுக்கு வந்துருச்சு. பட் பார்த்தீங்கன்னா டிஎன்75 ஹேக்கர் மட்டும் உயிரோடு இருக்காங்க. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட்டை மிஸ் பண்ணிட்டோம். பொச்சிங்கில் ஒரு ஃபைட் நடந்ததுன்னு நினைக்கிறேன். வேர் இஸ் பொச்சிங்கி? எஸ் மேட் ஸ்குவாடை காலி பண்ணிட்டாங்க. ஷீல்டு ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா ஆர்ஜி ஸ்குவாடுக்கு ஒரு ஹெட் ஷாட் விழுந்து ஆர்ஜி மாஸ்டர் நாக்கில் இருக்காங்க. சர்வே பண்ணிட்டாங்க. ஹெட் ஷாட் யார் போட்டது? பக்கத்துலேயே ஐ திங்க் டிஎன்75 ஹேக்கர் அடிக்கிறாங்க. அபிஷேக் அபியை கொண்டுட்டாங்க. ஓ அன்எக்ஸ்பெக்டட். டிஎன்75 ஹேக்கர் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துடணும்னு நினைச்சோம். பார்த்தீங்கன்னா ஏறி அடிச்சிட்டாங்க. ஒரு ஆளை கொண்டுட்டாங்க. ஒரு ட்ரைவர் இருந்தார், முடிச்சிட்டாங்க. ஓகே இன்னும் 2 பேர் தான் ஒரு இருக்காங்க. சோலோ வர்சஸ் 2 ஆடுவாங்களா? ஒரு கிரைண்ட் விழுந்திருக்கு.
நோ ப்ராப்ளம். அவங்க கரெக்டாக வெளியே வந்துட்டாங்க. இப்போ சோனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா க்ரீட் ஷைஜின் இருக்காங்க. க்ரீட் ஸ்குவாடில் 2 பேர் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 2 பேரை செக் பண்ணிட்டு வந்துடலாம். இல்லை, ஒரு ஆள் தான். க்ரீட் ஜெகத்தம் செத்துட்டாங்களா? மேபி. ஆர்ஜி ஸ்குவாட் பக்கத்தில் இருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டாம் ஸ்குவாட் வந்துட்டு இருக்காங்க. ஸ்டாம் இவங்கள பார்க்கல, அவங்கள மூவ் ஆகிட்டாங்க. 2 பேருக்கு 2 எஸ் ஆகிட்டாங்க. ஆர்ஜி ஸ்ட்ரோக், ஆர்ஜி ஒரு ஃபுல் ஸ்குவாடாக தான் இருக்காங்க. சாரி, ஒரு ட்ரைவாக தான் இருக்காங்க. ஆர்ஜி ஸ்குவாடு கில் எதுவும் எடுக்கல இதுவரை. டேலிஸ் எங்கே வெளியே தான் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா எஸ், ராயல் நேவி ஸ்குவாட் மூவ் ஆகிட்டாங்க. ஒரு டுவோ. ஆர்ஜி ஸ்ட்ரோக், எல்லாரும் சோனுக்குள்ளே வர்றாங்க. TN75 ஹேக்கர் மட்டும் வெளியே இருக்காங்க. எஸ், அவங்களாம் கார் எடுத்துட்டாங்க. இப்போ சோன் பார்த்தீங்கன்னா குவாரி பக்கம் வந்திருக்கு. ஆர்ஜி ஸ்குவாட் உள்ளே தான் இருக்காங்க. ஸ்டாம் ஸ்குவாட சோனுக்குள்ளே தான் இருக்காங்க. பக்காடி ஸ்குவாட் உள்ளே தான் இருக்காங்க. டேலிஸ் கேங் உள்ளே வந்துட்டாங்க. க்ரீட் ஸ்குவாட் ஒரு 2 சோலோ பீஸ் உள்ளே தான் இருக்காங்க. பட் ரெட் சோன் எஸ், ராயல் நைன்டிஸ் ஒரு 2 உள்ளே வந்துட்டாங்க. 12ஆம் நம்பர் ஸ்குவாட் ஐ திங்க் எஸ், பவர் ஹவுஸ் ஸ்குவாடும் உள்ளே வந்துட்டு இருக்காங்க. எஸ், 4 நம்பர் ஸ்குவாட் ஷீல்டு ஸ்குவாடும் உள்ளே தான் வந்துட்டு இருக்காங்க. மேபி எங்கே ஃபைட் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு தெரியலை. ராயல் நைன்டிஸ் எங்கே இருக்காங்க? வேர் இஸ் ராயல் நைன்டிஸ்? எஸ், ராயல் நைன்டிஸ் பார்த்தீங்கன்னா ஆர்ஜி ஸ்குவாட் பக்கத்தில் வந்துட்டாங்க. இல்லை, ஆர்ஜி ஸ்குவாட் கிடையாது. ராயல் நைன்டிஸ் இங்கே அவுட் ஆஃப் ஜோனில் இருக்காங்க. அஸ்வின் மட்டும்தான் உயிரோடு இருக்காங்களா? இல்லை, ஒரு ட்ரையோ தான் இருக்காங்க. அஸ்வினுக்கு ஹிட் உள்ளது. ஹல்க் ஷேஜின் டு சல்மான் எஸ், ராயல் நைன்டிஸ் ஸ்குவாட் பக்கத்தில் ஃபைட் நடக்குது. எஸ், ஸ்டாம் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா ராயல் நைன்டிஸை முடிச்சுட்டாங்க. ஒரு டுவோ தான் வந்தாங்க, அதனால் அவங்கள தாக்கு பிடிக்க முடியல. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ராயல் நைன்டிஸ் ஸ்குவாட் காலி ஆகிட்டாங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஷீல்டு ஸ்குவாட் இருக்காங்க. ஜோக்கர் சூர்யா, ஆர்ஜி ஸ்குவாட டார்கெட் பண்ணுறாங்க. ஆர்ஜி ஸ்ட்ரோக், ஜோக்கர் சூர்யா ஒரு ஹெட்ஷாட் கொடுங்க. ஹெட்ஷாட். ஓ, மிஸ் ஆகிடுச்சு. ஆர்ஜி ஸ்ட்ரோக் மினி 14ல் அடிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆர்ஜி ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா ஜோக்கர் சூர்யா அடிச்சிட்டாங்க. ஒரு ஹெட்ஷாட் போட வேண்டியதான், அதை விட்டுட்டு நாக் ஆகிட்டாங்க. ஷீல்டு விட்டு வந்துட்டு இருக்காங்க. ஜோக்கர் சூர்யா நாக்கில் தான் இருக்காங்க. ரிவே ஆயிடுவாங்க. ஓகே, பின்னாடி பார்த்தீங்கன்னா க்ரீட் ஷைஜின் வந்துட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா 9 டீம் உயிரோடு இருக்காங்க. ஆர்ஜி ஸ்குவாட் மூவ் ஆகிட்டாங்க அந்த இடத்துல விட்டு.
அங்கே ஒரு ஃபைட். ஓ, ஒரு ஃபைட் நடக்காமல் போயிட்டு, ஃபைட் நடக்கவும் தான் இருந்துச்சு, அது நடக்காமல் போயிட்டு. கிரீட் ஷைஜின் இவங்களை பார்த்துறாங்களா தெரியல. ப்ரொஃபஸர் ராம் டு சுஜித்ரா பக்காடி ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா ஃபைட் நடக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் ஸ்குவாட் வந்துட்டாங்க. ஸ்டாம்ப் ஸ்குவாட் வர்றாங்க. ஆர்ஜி ஸ்ட்ரோக்கை நாக் பண்ணிட்டாங்க. கிரீட் ஷைஜின் ஸ்ட்ரோக்கை கில் பண்ணிட்டாங்க. ஃபுல்லாகவே சேஃப் ஆகிட்டாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா கிரீட் ஷைஜின் ஆர்ஜி சை ப்ரோ பார்த்துட்டாங்களா? ஜோக்கர் சூர்யா ஏடபிள்யூ ஷாட் அடிச்சுட்டு இருக்காங்க, பட் படலை. அது மாஸ்டரும் சைபோர்க்கு மட்டும்தான் உயிரோடு இருக்காங்க. பிரதீஷ் டு ப்ரெடேட்டர் டேரிஸ் கேங் பக்கத்தில் பெரிய ஃபைட் நடந்துகிட்ருக்கு, அதை அவனு பார்க்குறான். எஸ் பார்த்தீங்கன்னா டேரிஸ் கேங் பார்த்தீங்கன்னா பக்காடியை முடிச்சுட்டாங்க. அடிக்கிறாங்க. ஆர்ஜியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாக் விழுந்திருக்கு. மறுபடியும் சைபோர்க் நாக் ஆகிட்டாங்க. சாரி, மாஸ்டர் நாக் ஆகிட்டாங்க. டெட்லி ராக் டு ஜெரின் ஃப்ரீக் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு ஃபைட் நடக்குது. அஸ்வின் ஃப்ரெண்டில் ஏறி வராங்களான்னு தெரியல. அஸ்வின் ஃப்ரெண்டில் ஏறி வராங்க. இவங்களை கொல்ல முடியுமான்னு தெரியல, பார்க்கலாம். பக்கத்துலேயே அஸ்வின் ஒரு சோலோவாக தான் வராங்க. என்னப்பா இது ஒஸ்ட்டுப்பா. ப்ரூட்டல் பிசிஎஸ் பார்த்தீங்கன்னா TN75 ஹேக்கர் அடிச்சிட்டாங்க. ஷேரோன் மறுபடியும் மாரஜி மாஸ்டர் நாக் பண்ணியிருக்காங்க. மாஸ்டர் எங்கே இருக்காங்க? மாஸ்டரை கொண்டுட்டாங்க. மாஸ்டர் டெட். பார்த்தீங்கன்னா ஆர்ஜி ஸ்குவாட் காலி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஷீல்டு ஸ்குவாட் இருக்காங்க. மேபி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஷீல்டு ஸ்குவாட் ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஷீல்டு ஸ்குவாட் மற்றும் ஸ்டாம்ப் ஸ்குவாட் அதிக வாய்ப்பு இருக்குது. டெட்லி ராய்க்கு ஒரு ஷாட் விழுந்திருக்கு. டெட்லி ராய்க்கு கொண்டுட்டாங்க. ஃபியூரி கொண்டுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டேலிஸ் கேங் ஒரு ஃபுல் ஸ்குவாடாக தான் இருக்காங்க. பட் இவங்க அவுட் ஆஃப் சவுண்டில் இருக்காங்க. இவங்களுக்கு கார் இருக்கான்னு தெரியல மூவ் ஆடுறதுக்கு. கார் இருக்குது, ஓகே. பட் அருமையாக ரிச் எடுத்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஸ்குவாட் தான் இருக்காங்க. 3 ஃபுல் ஸ்குவாட். ஷீல்டு ஸ்குவாட், ஸ்டாம்ப் ஸ்குவாட், டேலிஸ் கேங். இப்போ பார்த்தீங்கன்னா ஷீல்டு ஸ்குவாட் மட்டும் ஸ்டோனுக்குள்ளே இருக்காங்க. ஜோக்கர் சூர்யா ஃபியூரியை நாக் பண்ணிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் ஸ்குவாட் சோனுக்குள்ளே வந்துட்டு இருக்காங்க. ஸ்டாம்ப் ஸ்குவாட் இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா சோனுக்குள்ளே வந்துட்டாங்க. இப்போ டேரிஸ் கேங்கு அதிக ரிஸ்க் ஆகிடுச்சு. காரை எடுத்துகிட்டு சோனுக்குள்ளே உடனே மூவ் ஆக வேண்டியதான். ஸ்குவாடை ரஷ் பண்ணிடே தீரணும். ஷீல்டு ஸ்குவாட் டேலிஸ் கேங் பார்த்தீங்கன்னா சுற்றி வராங்க.
எஸ் டேலிஸ் கிங் சுற்றி வந்துட்டாங்க. எஸ் வந்துட்டாங்க. சோனுக்குள்ளே இவங்களும் வந்துட்டாங்க. இப்போ 3 ஸ்குவாட் சோனுக்குள்ளே தான் இருக்காங்க. எந்த ஸ்குவாட் டீல் பண்ணணும்னு தெரியல. ப்ரொஃபஸர் ராம் வந்துட்டாங்க. ஸ்டாம் ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா ஸ்டாம் சினு. எஸ் ஒரு கிரெனேடு விழுந்திருக்கு, கனெக்ட் ஆகலை. ஷீல்ட் ரயான் கிரெனேடு வீசுகிறாங்க. ஷீல்ட் ராம் ரவி டிபிஎஸ் ஸ்பெக்டேட் யாரா வராங்களான்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஷீல்டில் விட்டும் கிரெனேட் வீச ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எஸ் கிரெனேடில் பிரதீஷ் நாக் ஆகிட்டாங்க. எஸ் ஃபியூரி பார்த்தீங்கன்னா ஷீல்டு லூக்கிட்ட நாக் பண்ணிட்டாங்க. கிரெனேடை தார்மாரா வீசி ப்ரொஃபஸர் ராம் ஃபியூரி ஒரு ஆளை நாக் பண்ணிட்டாங்க. பிரதீஷ் நாக்கில் இருக்காங்க. தார்மாரா கிரெனேடை வீசிட்டு இருக்காங்க ஷீல்டு ஸ்குவாட். பார்த்தீங்கன்னா ஷீல்டு லூட் ரிவைவ் ஆகிட்டாங்க. ஸ்டாம் ஸ்குவாட் அடிச்சுட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசனில் ஒரு ட்ரை சீரிஸ் பிரதீஷ்க்கு நாக் விழுந்துருக்கு. ஃபியூரி பார்த்தீங்கன்னா ஃபியூரி பார்த்தீங்கன்னா ஷீல்டு ரூட்டை மறுபடியும் நாக் பண்ணிட்டாங்க. ஓ ஃபியூரி ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டாங்க. எஸ் ஷேரன் பார்த்தீங்கன்னா ஃபியூரி பார்த்தீங்கன்னா ஷீல்டு ரூட்டை கில் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் ராம்க்கு ஒரு ஏடபிள்யூ ஹெட் ஷாட் ஷேரன் வச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஷேரன் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் ராம்க்கு ஒரு ஏடபிள்யூ ஹெட் ஷாட் வச்சுட்டாங்க. நிறைய பேர்கிட்ட ஏடபிள்யூ இருக்குது, எல்லாம் ஹெட்டில் தூக்கிட்டு இருக்காங்க. எஸ் பார்த்தீங்கன்னா ஷீல்டு ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைவ் ஆகிட்டாங்க. ஃபியூரிக்கு ஒரு கிரெனேட் விழா ட்ரை பண்ணிச்சு. ஸ்டாம் ஸ்குவாட் அடிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஸ்குவாட் வின் பண்ணணும்னு தெரியல. டேரிஸ் கேங்கா இல்லை ஸ்டாம் ஸ்குவாடா இல்லை ஷீல்டு ஸ்குவாடா பார்க்கலாம். எஸ் ஷீல்ட் ராயன் ஏறிட்டாங்க. ப்ரொஃபஸர் ராம் நாக் ஆகிட்டாங்க. டேலிஸ் கேங் பார்த்தீங்கன்னா ஷீல்டு ஸ்குவாடை முடிச்சுட்டாங்க. சக்திமான் நாக்கில் தான் இருக்காங்க. ஃப்ரெடி ஷேர் மட்டும் முடிச்சுட்டாங்க. மறுபடியும் ஒரு மெகா ஃபைட். ப்ரொஃபஸர் ராம் ரிவ்யூ ஆகிட்டாங்க. பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஃபுல் ஸ்குவாட் ஆகிட்டாங்க. டேரிஸ் கேங் எத்தனை நாக்கு விழுந்தாட்டும் எழுந்து வராங்க, ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி. ஸ்டாம் ஜீனோ ஃப்ரெண்டில் ஏறிட்டாங்க. ஸ்மோக் வீசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். பிரதீஷ் மறுபடியும் நாக் ஆகிட்டாங்க. எத்தனை தடவை பிரதீஷ் நாக் ஆகாங்க. சக்திமான நாக் ஆகிட்டாங்க. ஃபியூரி நாக் ஆகிட்டாங்க. ப்ரொஃபஸர் ராம் மட்டும் தான் உயிரோடு இருக்காங்க. 3 நாக். என்னை பார்த்தீங்கன்னா ஸ்டாம் ஸ்குவாட் தான் வின் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. ப்ரொஃபஸர் ராம் கில் ஆகிட்டாங்க. எஸ் என்ன மேட்ச் வின்னர் பார்த்தீங்கன்னா ஸ்டாம் ஸ்குவாட் ரொம்ப அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எஸ் மிஸ்டர் அஹமத் பார்த்தீங்கன்னா 0 கில், ஸ்டாம் ஜீனோ பார்த்தீங்கன்னா 5 கில் வச்சுருக்காங்க. ஷேரன் பார்த்தீங்கன்னா 3 கில், ஹல்க் 2 கில். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டேலிஸ் கேங் பிரதீஷ் 1 கில் வச்சுருக்காங்க. ஃபியூரி 4 கில் வச்சுருக்காங்க. ப்ரொஃபஸர் ராம் 2 கில் வச்சுருக்காங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா ஷீல்டு ஸ்குவாட் ஷீல்ட் ராம் ரவி 2 கில், ஷீல்ட் ராயன் 1 கில் வச்சுருக்காங்க. இப்போ 4 இடம் பார்த்தீங்கன்னா டெட்லி ராக் வைப்ரன்ட் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா டெட்லி ரைட் 2 கில் வச்சுருக்காங்க. ப்ரூட்டல் பிடிஎச் 5 கில் வச்சுருக்காங்க. அருமை. 5 இடம் பார்த்தீங்கன்னா பவர் ஹவுஸ் அஸ்வின் மொத்தம் 2 கில் வச்சுருக்காங்க. கோஃபெமி ஜெஸ்டே 1 கில் வச்சுருக்காங்க. 6 இடம் பார்த்தீங்கன்னா ஆர்ஜி ஸ்குவாட் ஆர்ஜி மாஸ்டர் மட்டும் 1 கில் வச்சுருக்காங்க. 7 இடம் பார்த்தீங்கன்னா TN75 ஸ்குவாட் TN75 ஹேக்கர் மட்டும் 2 கில் வச்சுருக்காங்க. இப்போ 8 இடம் பார்த்தீங்கன்னா பக்காடி கிலே தான் இருக்கல. 9 இடம் பார்த்தீங்கன்னா கிரேட் ஸ்குவாட் ஷாஜின் மட்டும் 1 கில் வச்சுருக்காங்க. 10 இடம் பார்த்தீங்கன்னா ராயல் 90s அபிஷோனபி 5 கில் வச்சுருக்காங்க. ராயல் ஃபெராத் மட்டும் 1 கில் வச்சுருக்காங்க. 11 இடம் பார்த்தீங்கன்னா மேட் ஸ்குவாட் மேட் க்ரூட் அண்ட் மேட் பாப்பி 2 கில் வச்சுருக்காங்க.
12 ராவன்க்லா ஆண்டனா மட்டும் 3 கில் வச்சுருங்க. 13 பார்த்தீங்கன்னா சூசைட் ஸ்குவாட் அசைன்சியூஎஸ் 3 கில் வச்சுருங்க. TN75 ப்ரோக்கன் 1 கில் வச்சுருங்க. TN75 கிரேசி 3 கில். இப்போ 16 இடம் பார்த்தீங்கன்னா ஏஎம்சி ஜாக் மட்டும் 1 கில் வச்சுருங்க. 17 இடம் பார்த்தீங்கன்னா ஆப்பெக்ஸ் டீரோ நீவார் 1 கில் வச்சுருங்க. அவ்வளோதான். 16 இடம் பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூட் க்ரூ பட் ஸ்குவாட் வந்தது பார்த்தீங்கன்னா இமார்டல் ஸ்குவாடில் தக் ரமேஷ் பார்த்தீங்கன்னா 2 கில். இமார்டல் சிஎஸ்கே 1 கில் வச்சுருங்க. 17 இடம் பார்த்தீங்கன்னா ராக்கி பாய் கில் 2 கில். 18 இடம் பார்த்தீங்கன்னா ப்ரெடேட்டர்ஸ் ஃபஸ்ட் கில் ஆகிட்டாங்க. 19 இடம் பார்த்தீங்கன்னா சைக்கோ ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா பிஸ்குஸ்க்கு 1 கில் வச்சாங்க. ஓகே, எனக்குள்ள ரூம் மேட்ச் முடிச்சுட்டு இன்னைக்கு வின்னர் பார்த்தீங்கன்னா ஷேரோன். இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டாம் ஸ்குவாட். கங்க்ராச்சுலேஷன் டு தி டீம். ப்ரெடேட்டர் கேம் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். ஓகே, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் பிரசாத் ப்ரெடேட்டர் கேமில் பேசுகிறேன். ஹேவ் ஏ குட் டே, பாய், see you, குட் நைட்.